அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்னும் 4 நாளில் தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த தேர்தலில் நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் நாள் நெருங்க நெருங்க மனமாற்றத்துக்கு உள்ளாகும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு ஓட்டுக்கும் கொடுக்குற காசுனால. இந்த காசுனால நம்ம மனசை மாற்றிப்போம். ஏன்னா அவங்கள விட இவங்க நிறைய காசு கொடுத்துட்டாங்க, இவங்கள விட அவங்க நிறைய காசு கொடுத்துட்டாங்கன்னு. ஆனால் யாரும் இங்கே தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சி வேணும்னு யோசிக்கிறதே கிடையாது. நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரல, நல்லா யோசித்து ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்ல வரேன். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. அவங்க காசு கொடுத்தாங்க இவங்க காசு கொடுத்தாங்கன்னு ஓட்டு போடாமல் காசே வாங்காமல் ஓட்டு போடுங்க. ஏன்னு கேட்டால் இதுவும் ஒரு விதமான லஞ்சம் தான். இஸ்லாத்தில் லஞ்சம் ஹராம். லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது. நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் லஞ்சம் கொடுப்பவர் மீதும் லஞ்சம் வாங்குபவர் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டுமாக என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் திருப்தியை விட இந்த காசு ஒன்றும் நம்மளுக்கு பெருசு இல்லை. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இந்த தேர்தலில் நல்லா யோசித்து காசே வாங்காமல் ஓட்டு போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.